இன்றைய தினம் உங்களை புதியதொரு காணொலி ஒன்றாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய இந்த காணொலியில் பார்த்தீர்களானால் செவன வீட்டு திட்டம் பற்றி தான் பேச போகின்றேன். நீங்கள் அம்பாறை, திருகோணமலை, பதுளை, காலி மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் நீங்கள் தற்போது வசித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் மிகவும் வறுமையானவர்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்வரும் ஏப்ரல் 30 இதற்கான இறுதி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விண்ணப்ப படிவங்களை நீங்கள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வெப்சைட்டில் சென்று தரையிறக்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை உங்களுடைய கிராம சேவகரிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருப்பதற்கு ஒரு இடம் அழகான வாழ்க்கை வீட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 31,000 வேலை திட்டங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் தவறவிட்டு தற்பொழுது அந்த 5 மாவட்டங்களில் வீட்டு தேவை அதிகமாக இருப்பது என்று அரசாங்கம் உணர்ந்ததன் காரணமாக தற்பொழுது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றது. இந்த 5 மாவட்டங்களில் நீங்கள் வசித்துக் கொண்டிருப்பவரானால் நீங்கள் மிகவும் வறுமையானவர்கள் மற்றும் பெண் குடும்ப தலைமைத்துவத்தை கொண்டவர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் அங்கவீனர்கள், முதியவர்கள் இவ்வாறு பாதிக்கப்படக்கூடியவர்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இது யாருக்கு முன்னுரிமை என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்க வேண்டும், இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. இந்த 5 மாவட்டங்களுக்கு 1000 வீட்டு திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு சுமார் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் வரை அரசாங்கத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிதியை கொண்டு நீங்கள் ஒரு வீட்டினை அமைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களது வீடு தற்பொழுது அத்திவாரம் வரை முடிக்கப்பட்டு அல்லது குறை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உடனடியாக உங்களுடைய கிராம சேவகரை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீட்டு திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணத்தை பார்த்தீர்களானால் தேசிய அடையாள அட்டை, உங்களுடைய காணியின் உறுதிப்பத்திரம் உங்களுடைய பேரில் அல்லது உங்களுடைய துணை அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பேரில் இருக்க வேண்டும். மற்றும் உங்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்திய கிராம சேவகரின் கடிதம். இவைகள் தான் மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடியதான ஆவணங்கள். குறிப்பாக பார்த்தீர்களானால் பதுளை, திருகோணமலை, அம்பாறை இதில் தமிழ் பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய கமெண்ட்ஸ் மற்றும் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மெசேஜ்கள் பண்ணியிருந்தீர்கள், இது சம்பந்தமான வீட்டு திட்டங்கள் எதுவும் இருக்கின்றதா என்று. எனவே நீங்கள் அம்பாறை, திருகோணமலை, பதுளை போன்ற இடங்களில் வசித்துக் கொண்டிருப்பவராக இருந்தால் தமிழ் பேசும் உறவுகளுக்கு இது ஒரு மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அரசாங்கத்தினால் திருப்பி செலுத்த தேவையில்லாத இந்த 10 லட்சம் ரூபாய் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். கட்டம் கட்டமாக உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செய்து முடித்த பின்னர், அதிகாரிகளினால் உறுதி செய்யப்பட்ட பின்னர் கட்டம் கட்டமாக இந்த பணத்தினை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் முதலில் முயற்சி செய்து பாருங்கள். ஏனென்றால் 5 மாவட்டங்களில் தேவையை பொறுத்து 1000 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் இதற்கு தகுதி உள்ளவராக கருதினால் மட்டும் உங்களுடைய கிராம சேவகர் அல்லது உங்களுடைய பிரதேச செயலகங்களில் உள்ள இந்த பிரிவுக்கு சென்று தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். தகுதி இல்லாதவராக இருந்தால் வீணாக உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மற்றவர்களுக்கும் நெரிசல்களை உண்டு பண்ண வேண்டாம் அலுவலகங்களில். இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு காணொலியினூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.